ஸோ ஆசிஃப் சார் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய இந்த பேட்சில் ஜாயின் பண்ண ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். உங்களுடைய பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, ஸோ அது வந்து சொன்னீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் அது ஒரு இதாக நாலேஜாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஊர்லேருந்து நீங்கள் இந்த லேர்ன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு மிஸ்டர் அனீஃப் சார், நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ஜஸ்ட் ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களை பற்றி சொல்லலாம். இன்ஷால்லா நீங்கள் என்ன எங்கே இருந்து அட்டென்ட் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து ரியாஸ் சார், நீங்கள் செகண்ட் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அட்மின் ஆக்சஸ் கொடுத்தாச்சு, நீங்கள் பேசலாம் அனீஃப் சார். ஹலோ ஹலோ குட் ஈவினிங் சார். யா குட் ஈவினிங் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? யா ஃபைன் சார், ஃபைன். ஓகே, என்னோட பேர் ஹனீஃப் ஃப்ரம் நாகர்கோயில். பட் கரண்ட்லி நான் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறேன். 25 இயர்ஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு ஒர்க்கிங் இன் அ கம்பெனி தி ப்ராசஸ் ஆயில், அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் விஷயங்களெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஃபர்தராக எனக்கு ஓன் கம்பெனி இருக்குது, வேர் ஐ எம் டூயிங் இம்போர்ட்டேஷன் அண்ட் சப்ளை ஃபார் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஃபார் அதர் கம்பெனிஸ். ஸோ இங்கே வந்து எனக்கு எந்த இஷ்யூ இல்லை. ஐம் ஹேண்ட்லிங் போத் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறேன். எனக்கு எந்த இஷ்யூ இல்லை. பட் எனக்கு இந்தியாவில் வந்து பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது, நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது ரிலேட்டடாக எனக்கு எந்த ஐடியாவும் எதுவும் இல்லை. நான் ஒரு சின்ன ட்ரையல் பண்ணப்போ எனக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. ஸோ அதுக்காக ஃபர்தராக அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், ஃபர்தராக கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். ஆல்ரெடி நான் இதை ஜாயின் பண்ணிட்டேன், கிளாஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இன்ஷால்லா ஹோப் ஃபார் வெயிட்டிங் ஃபார் த ஃபர்தர் கிளாஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே பெனிஃபிட் வந்து எங்கள் மூலமாக இன்ஷால்லா ஆசிஃப் சார் மூலமாக, சைபாட்ரி மூலமாக எங்களால் எந்த லெவலுக்கு கொடுக்க முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். இன்ஷால்லா நம்ம வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து ஒன்றா கொலாபரேட் பண்ணி ஸோ லாங் ரன் நம்ம கொண்டு போகிற மாதிரி பண்ணிக்கலாம் சார், இன்ஷால்லா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியாஸ் சார் இருக்கீங்க. கேக்குதா? எஸ் சார், கேட்குது சார். சார் என் பேர் ரியாஸ். நான் கரண்டா இப்போ தான் ஒரு வருஷம் முன்னாடி எம்பிஏ முடிச்சேன் சார். ஹெச்ஆர் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஹலோ எஸ் சார், சார். நான் கரண்டா இப்போ விசிட்டிங்ல துபாய் வந்து கரண்டா விசிட்டிங்ல துபாய் வந்திருக்கேன் சார், ஜாப் தேடுறதுக்காக. ஓகே 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 சார், இந்த பேசிக்காக நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அந்த 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 ஃபீல்டில் தேடலான்னு ஒரு இது இருக்கு. அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு எனக்கு. சூப்பர். ஓகே சார். லேட்டரா அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு சின்ன ஐடியாவும் இருக்கு. அதுக்காக நான் அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். இன்ஷால்லா இன்ஷால்லா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஸோ அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சைட் பை சைடு வந்து இந்த மக்ரிப் சலா இருக்குது. ஸோ அது வந்து சில ஏரியாவில் கொஞ்சம் லேட்டாக கண்டக்ட் பண்ணுறதுனால சார் நாங்கள் லேட்டராக ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஆசிஃப் சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். குட் ஈவினிங் டு ஆல். சார் வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் சார். யா சார், லாஸ்டா ஒரு பர்சன் பேசுனாங்களா, உங்க பேர் என்ன? ரியாஸ் அவர் பேர். என் பேர் தான் ரியாஸ். ஓகே ஓகே, அவங்க நம்ம செஷன்ல ஜாயின் பண்ணியிருக்காங்களா? ஆமாம் ஆமாம் சார், ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ கரண்டா துபாயில இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சார் அவங்கள மட்டும் ஒன்ஸ் நீங்க அட்மிட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே சார். ரியாஸ் சார் நீங்கள் பேசலாம். நீங்கள் கேளுங்க சார், ஆசிஃப் சார் நீங்கள் கேளுங்க. இல்ல, அன்மியூட் ஆகலன்னு போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ பேசலாம். சார் சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க கரண்டா இங்க துபாயில சொல்லுங்க சார். இருக்கீங்களா? எந்த ஆமா சார், ரிலேட்டடா ஜாப் நீங்க தேரால சர்ச் இருக்கேன். நான் பண்ணிட்டு வந்து இருக்கீங்க? போன வீக் தான் சார் டிஸ்ட்ரிக்ட். சார் நான் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல தேடிட்டு இருக்கேன். நான் அந்த கோர்ஸ் முடிச்சிட்டேன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபீல்ட்ல ஒரு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சார் எனக்கு. ஓகே ஓகே, ஆக்சுவலி என்கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ண ஒரு 10 to 20 பீப்புள்ஸ் வந்து துபாயில இருக்கிறாங்க, எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ். கரண்ட்லி வந்து ஒர்க்கிங் எஸ் சார். ஸ்டூடெண்ட்ஸ் சார் வந்து நான் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லாஜிஸ்டிக்ஸ்ல. நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களோட கனெக்ட் பண்றேன், சரிங்களா?
நீங்க அவங்களோட கம்பெனில கூட ஜஸ்ட் ஓகே நீங்க ஓகே ட்ரை சார், ஓகே பண்ணுங்க, சார். கண்டிப்பா அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே சார். ஏன்னா லாஸ்ட் மந்த் கூட நம்ம கிட்ட கிளாஸ் படிச்சவங்க ஒருத்தவங்க துபாய் போயிட்டு ஒரு 2 மந்த்லயே பிளேஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் தரேன், நீங்க அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்பதான் ஒரு வருஷம் முன்னாடி தான் எம்பிஏ முடிச்சேன். ஹலோ. ஓகே 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 சார். ஓகே ஓகே. ஓகே சார். நான் அவங்க உங்களுக்கு சிவி காண்டாக்ட் அனுப்பி நம்பர் விடுறேன் ரியா உங்கள்கிட்ட, சார் நீங்க மூலமா நான் முடிச்சு உங்களுக்கு பார்த்து. கொடுக்குறேன் காண்டாக்ட் நம்பர். நீங்க அங்க பேசுங்க. அவங்களும் மேபி தேரா கிட்ட தான் இருக்கிறாங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்றதுன்னு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரிங்க சார். ஓகே. ஸோ நேத்து நம்ம வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். ஜஸ்ட் யாராச்சும் வந்து நேத்து என்னென்ன நம்ம சொல்லி கொடுத்தன்றத ஒரு ஃபியூ வேர்ட்ஸ்ல உங்களால சொல்ல முடியுமா? நம்ம நேத்து வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஓகே ஒன் சார். அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்தோம். என்னென்ன கிளாஸ் எடுத்துன்றதை யாராச்சும் உங்களால சொல்ல முடியுமா? அங்க இருக்கிறவங்க கிட்ட யாராவது சொல்ல முடியுமா? நேத்து என்னென்ன செஷன் போச்சு, என்னென்ன நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம், அதை யாராச்சும் உங்களால சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா நேத்தோட செஷன் நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு சில பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு? ஸோ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களால சொல்ல முடியுமா? ஷிப்பிங் பில் பிஎல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. ஷிப்பிங் பில் வந்து கப்பல்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. கிளைம் பண்ணி கொடுப்பாங்களா? நான் ஷிப்பிங் பில் இருக்கும், பிஎல்னு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வேற வேற எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ரெவன்யூ growth ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்னு, ஓகே ஓகே மேம். ஓகே ஃபாரின் ஃபைன். எக்ஸ்சேஞ்ச் இயரிங், ஓகே எக்ஸ்போர்ட் ஜென்ரேட்டிங் வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பத்தி சொன்னீங்க. ஓகே ஓகே கூச்சூஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து மணி மைண்ட் பத்தியும் ஏஜென்ட் டிராப் ஓகே ஃபைன் மேம். யூட்டிலைசேஷன் நீங்க ஆஃப் ரிசோர்சஸ். ஓகே இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். ஸோ உங்களால வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா பேச முடியணும். சப்போஸ் வந்து நீங்க ஒரு இப்போ ஆர்டர் கேதர் பண்றீங்க, கேதர் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ 1-to-1 ஒரு மீட்டிங் நீங்க ஷெட்யூல் பண்ணும்போது உங்களால கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். ஏன்னா இந்த பிசினஸ்ல பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 80 to 90% வந்து இமெயில் கான்வர்சேஷன் தான் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் நீங்க வந்து அந்த பையருக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணும் போது நீங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நீங்க கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசணும். ஓகேங்களா? உங்களோட ஓகே. கான்ஃபிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நீங்க ஒரு நியூ எக்ஸ்போர்ட்டரா இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க ஒரு நியூ எக்ஸ்போர்ட்டரா இருந்தா கூட நீங்க எந்த அளவு அவங்க கிட்ட கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்களோ அதை வச்சு கூட உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஜெசிமா மேம். ஓகே சார். பேச முடியுமா? நான் இந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஜஸ்ட் கரெக்டோ தப்போ செகண்டரி. ஜஸ்ட் உங்களால வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு பையர்ஸ் வந்து அப்ரோச் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது வேணும், ஸ்கில் வேணும். ஓகேங்களா? ஸோ வேற யாராச்சும் ஜஸ்ட் சொல்ல முடியுமா என்ன நேத்து நீங்க லேர்ன் பண்ணீங்கன்ட்டு? myself Ansari sir. ஓகே ஆக்சுவலி எஸ்டர்டே கிளாஸஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மேஜரா வந்து எக்ஸ்போர்ட் கேட்டகரி அண்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பார்த்தோம். அந்த ஓகே எக்ஸ்போர்ட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்மீடியட் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது ஓகே நான் வந்து நம்ம ட்ரேடர்ஸா இருக்கோமா சர்வீஸ் ஓரியன்டா இருக்கோமா அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது ஓகே இண்டஸ்ட்ரியல் அண்ட் கன்சியூமர் கூட்ஸ், நம்ம வந்து மேனுஃபேக்சரரா இருக்கோமா. ஓகே ஸோ எந்த ஓகே வகையில நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரி வைஸ் நம்ம வந்து கிளியர் ஆயிடணும். ஓகே ட்ரேடிங் பண்றோமா மேனுஃபேக்சரிங் பண்றோமா அதை எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க. ஓகே ரெண்டாவது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்க. அதில் வந்து ஓகே சூப்பர் 10,000 to infinity level, அதாவது நம்ம வந்து எது வேணா நம்ம வந்து பண்ணலாம். பட் அதை வந்து கேட்டகரி வைஸ் தான் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னீங்க. ஓகே அடுத்து வந்து இந்த பேசிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து ஷேர் கேபிட்டல், ஒரு ஓகே கேபிட்டல் வந்து சூப்பர் எப்படி, அதாவது பார்ட்னர்ஷிப்பா இருக்கணுமா இண்டிவிஜுவலா இருக்கணுமா, கேபிட்டல் வந்து இட்ஸ் அ மேஜர் கன்சர்ன். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம இனிஷியலா வந்து அதாவது கேபிட்டல் அமௌண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்தீங்க. ஓகே ஸோ ஓகே அதுக்கப்புறம் சூப்பர் வந்து இந்த டெபாசிட், இந்த ரெண்ட் டெபாசிட், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஒரு ரெண்டடா இப்போ வந்து ஒரு எப்படி ஒரு பாரோ மணி வாங்கி அதை எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி ரீ கம்ப்ளீட் பண்றது அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் லோன் அண்ட் அட்வான்ஸ். ஓகே ஓகே ஸோ பரவாயில்ல இது சார். நீங்க ஒரு 1.5 ஹவர்ஸ்ல இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஓகே, நம்ம 1.5 ஹவர்ஸ்ல சொன்னதுல ஏன்னா இங்க ஒரு சில பேர் பெனிஃபிட் ஆயிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருப்பீங்க. அதை நான் தப்பு சொல்லலை, ஓகேங்களா. நாங்க பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஸ்டார்ட் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன்ல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்போ எங்களோடது வந்து ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் தான் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதுலேருந்து வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் பேட்ச்ல கூட ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 10 to 15 பீப்புள்ஸ் மேல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு 4-5 பேர் தான் இன்சென்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட் லெவல் போறது ஒரு 4-5 பேரா தான் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்கிறத வந்து நீங்க பாத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் செஷன் எடுக்கும் போது நிறைய பேரோட கமெண்ட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, சார் எப்படி சார் வந்து என்னென்ன கண்ட்ரிக்கு என்னென்ன ப்ராடக்ட் போகுது. ஸோ இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கும். கண்ட்ரி வைஸ் ப்ராடக்ட், ப்ராடக்ட் வைஸ் கண்ட்ரி, ஓகேங்களா. ஒரு சில பேர் நேற்று டைப் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ஸ்ரீலங்கால என்னோட ரிலேட்டிவ் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்ரீலங்காக்கு என்னென்ன ப்ராடக்ட் மேஜரா போயிட்டு இருக்கு, எதுவும் ஐடியா இருக்குமானா நமக்கு ஐடியா இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சில பேர் வந்து மேனுஃபேக்சர் ஆயிருப்பாங்க. ஏன்னா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெதர் பிசினஸ் ஏதோ பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து மேனுஃபேக்சரா இருக்கிறாங்க. அவங்க மேனுஃபேக்சரா இருக்கும் போது அந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் தான் மேஜரா வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் வந்து மேஜரா எந்தெந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது, ஓகேங்களா. அதுக்கு கவர்மெண்டோட ஒரு வெப்சைட் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட்ல எப்படி சர்ச் பண்ணி பார்க்கணும், நான் ஒரு சில ப்ராக்டிக்கல் மட்டும் காமிக்கிறேன். நீங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து நீங்க வந்து ப்ராக்டிக்கலா பாருங்க, ஓகேங்களா. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், ஷேர் ஆகுதான் பாருங்க. சார் ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? எஸ் சார், டிஜிஎஃப்டி. ஓகே ஷேர் ஆயிருக்கு. ஓகே ஒரே செகண்ட். இந்த வெப்சைட் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு நான் கொடுக்குற வெப்சைட்லாம் வந்து நீங்க செப்பரேட்டா நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. commerce.gov.in இந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. காமர்ஸ் commerce.gov.in நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதுல நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ நான் வந்து எங்க போறேன்றதை நீங்க ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் பாயிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க, சரிங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த லேட்டஸ்ட் ட்ரேட் ஃபிகர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். இதை கிளிக் பண்ணாலே நம்ம டைரக்டா போற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டா அந்த இது சைட் வந்து ஒர்க் ஆகாம இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ திருப்பி ஒர்க் ஆகாம ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஓகேங்களா. அப்படிலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க, ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்க உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம், சரி லாகின்ல இந்த வெப்சைட்ல நீங்க உள்ள வந்த உடனேயே இந்த இடத்துல ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க மந்த்லி வைஸ் டேட்டா பார்க்க போறீங்களா இல்ல ஆனுவல் வைஸ் வந்து நீங்க டேட்டா பார்க்க போறீங்களா, ஓகேங்களா. ஏன்னா நீங்க மந்த்லி வைஸ் வந்து கம்பேரிஷன் பண்ண போறீங்களா இல்ல ஆனுவல் வைஸ் வந்து நீங்க கம்பேரிஷன் பண்ண போறீங்களான்னு கேக்குது. நான் ஜஸ்ட் ஆனுவல் வைஸ் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன்.
ஸோ உள்ள வந்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இதுல நீங்க வந்தோடனே என்ன பண்றீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க, இதுல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்ட்ரி வைஸ் ஆல் கமாடிட்டிஸ் பார்க்க போறீங்களா, இல்ல கமாடிட்டி வைஸ் ஆல் கண்ட்ரிஸ் நீங்க பார்க்க போறீங்களா? அதுக்கப்புறம் ரீஜனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு நம்பர் இது சொல்லுவாங்க. ஹெச்எஸ்என் கோட்னா உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹெச்எஸ்என் கோட்னா என்ன, அது ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் என்னென்ன மீனிங், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து கண்ட்ரி வைஸ் ஆல் கமாடிட்டிஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க எந்த இயர் வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்க, 2024 to 25. ஸோ ஒரு சில மேம் நேற்று கேட்டிருந்தாங்க ஸ்ரீலங்காக்கு என்ன போகுது அப்படின்ன மாதிரி. ஸோ ஸ்ரீலங்கா நான் கொடுத்துட்டு, இந்த இடத்துல ஹெச்எஸ்ஒன் கோடு வந்து 8 டிஜிட்ல தான் இதாகும், ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 8 நம்பர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல ஹெச்எஸ்என் கோட்னா என்ன, அதை எப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ண, ஒவ்வொரு 2 நம்பருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2023 அதோட growth level இது எல்லாமே மில்லியன்ஸ்ல கொடுத்துருங்க, வேல்யூ இன் மில்லியன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க இந்தியன் ருபீஸ்ல வேணும்னா க்ரோஸ்ல மாத்திக்கோங்க, இல்ல எனக்கு குவான்டிட்டி வைஸ் வேணும்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல போயிட்டு நீங்க ஷோ ஆகுறது 10 இருந்தா போதுமா, இல்ல வந்து உங்களுக்கு ஒரு 50, ஏன்னா கண்டினியூஸா பாக்குறதுக்கு ஒரு 50 இருந்தா அப்படி நீங்க கண்டினியூவா பாத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இதான் ஹெச்எஸ்என் கோடு. ஓகேங்களா? ஸோ 8 நம்பர் வரும், ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி ஹெச்எஸ்என் கோடு மாறும். ஸோ இந்த இடத்துல நீங்க கம்பேரிஷன் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, இந்த இயர் வந்து எவ்வளவு நடந்திருக்கு, இந்த இயர் வந்து எவ்வளவு நடந்திருக்கு growth லெவல். ஸோ அப்படியே நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஓகே, அப்போ ஒரு சில ப்ராடக்ட் வந்து மேஜரா எக்ஸ்போர்ட், இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லா எக்ஸ்போர்ட் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், இம்போர்ட் சூஸ் பண்ணல, எக்ஸ்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க அப்படியே சூஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ப்ராடக்ட் மேஜரா நடந்திருக்கு, எது நடக்கல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருந்தே நீங்க வந்து உங்க ப்ராடக்ட்டை வந்து ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சார் வந்து சொன்னாரு லெதர் பிசினஸ் நான் பண்ண போறேன்னா, அப்போ வந்து லெதர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கா, அப்போ என்ன பண்ணணும், அந்த ஹெச்எஸ்என் கோடு. ஓகேங்களா? ஸோ ஹெச்எஸ்என் கோட்னா என்ன, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அந்த ஹெச்எஸ்என் கோடுக்கு வந்து இந்த ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா என்னென்ன இன்சென்டிவ் கொடுப்பாங்க, இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல அது தேவைப்படுமோ அந்த இடத்துல நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ஏன் இதை காமிச்சேன்னா, நேற்று ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த ப்ராக்டிக்கல் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இதோட ப்ராக்டிக்கலை வந்து வேற ஒரு இடத்துல தான் நான் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ற டைம்ல தான் நான் காமிப்பேன். நேற்று ஒரு சில பேர் கேட்டதுனால இந்த வெப்சைட் நான் காமிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேர் நீங்க சூஸ் பண்ணி, ஸோ ஸ்ரீலங்காக்கு என்னென்ன போகுது, ஸோ அப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃபர்தரா வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்க இந்த இடத்துல டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? மேனுஃபேக்சரா இருக்கிறவங்க வந்து ஒரே ப்ராடக்ட்டை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கும், அந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு ட்ரேடர், ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா இருக்கிறனால நம்ம மல்டி ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால எந்த இஷ்யூமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய இது பண்ணலாம். ஸோ சப்போஸ் வந்து கமாடிட்டி வைஸ் நீங்க வந்து ஆல் கண்ட்ரிஸ் பார்க்கணும்னா கூட நீங்க பாருங்க. நான் ஒரு ரைஸோட ஹெச்எஸ்என் கோடு போட்டிருக்கேன். இந்த ரைஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுது, ஏன்னா கொடுத்த ஹெச்எஸ்என் கோடு கொடுத்துருக்கேன். ஸோ ஹெச்எஸ்என் கோடு கொடுத்த உடனே இந்த ரைஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு மேஜரா போயிட்டு இருக்கு, ஸோ அப்படின்றது உங்களுக்கு இங்க வந்து வேல்யூல கொடுத்துருக்காங்க, இல்லை குவான்டிட்டி வைஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கூட நீங்க அப்படியே செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல இருக்கும். இதை நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்டா எடுத்தாலும் சரி, ஒரு பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டு ஒன்ஸ் நீங்க அப்படியே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்ரி டைம் வந்து உள்ள நீங்க வந்து செக் பண்றதுக்கு ஒன்ஸ் ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்பப்போ நீங்க உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லெவல்ல ஆயிருக்குன்னு நீங்க கிளியரா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ ரைஸ் ஃபோக்கஸ் பண்றதா இருந்தா எந்த கண்ட்ரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், ஸோ போன இயருக்கும் இந்த இயருக்கு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போயிருக்கு, எவ்வளோ கம்மியா இருக்கு, ஸோ அதோட growth லெவல் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுவும் டவுட் இருக்கா? ஏன்னா அப்படியே நீங்க இம்போர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கூட நீங்க இம்போர்ட் பண்றதா இருந்தா இந்த சைனால இருந்துன்னா சைனா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா சைனால இருந்து என்னென்ன மேஜர் ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ள வருதோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஒரு வெப்சைட். இது இல்லாம இன்னும் 2 வெப்சைட் இருக்கு, அது நான் வந்து அப்கமிங் கிளாஸ்ல நான் காமிக்கிறேன். சொன்ன மாதிரி நேத்து ஒரு சில பேர் கேட்டதுனால அந்த வெப்சைட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன் ப்ராக்டிக்கலா. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி நீங்க கூட சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது டவுட் இருக்கா இந்த இதுல? ஏன்னா நீங்க சர்ச் பண்ணாதான் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கோகோனட் செல் எந்த கண்ட்ரிக்கு சேல்ஸ் பண்ணலாம்? ஸோ அதுதான் மேம், நீங்க என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோகோனட் செல்லுன்னு போட்டு அதோட ஹெச்எஸ்என் கோடுன்னு போடுங்க. ஹெச்எஸ்என் கோடு போட்டிங்கன்னா ஒரு 8 டிஜிட் நம்பர் வரும். அந்த 8 டிஜிட் நம்பர் எடுத்து இந்த ஹெச்எஸ்என் கோட்ல போடுங்க. போட்டுட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த கோகோனட் செல் எந்தெந்த கண்ட்ரிக்கு மேஜரா போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிரும். சரிங்களா? ஓகே. ஸோ நேற்று வந்து நம்ம ஒரு ஃபினான்ஸ்னா என்ன, ஷேர் கேபிட்டல்னா என்ன, இன்வெர்ட்னா என்ன, அவுட்வர்ட்னா என்ன, கரண்ட் அசெட்னா என்ன, கரண்ட் லயபிலிட்டிஸ், அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல ஜிஎஸ்டி எந்தெந்த டைப்ஸ் இருக்கு, நம்ம எந்த மாதிரி வந்து கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நான் ஒரு 5 டைப்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மேஜரா இந்த 5 டைப்ஸ்ல தான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல வந்து கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஓகேங்களா? இதுல நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும் போது சோல் ப்ரொப்ரேட்டரா நம்ம ஸ்டார்ட் பண்ணுமா, பார்ட்னர்ஷிப்பா ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல 1% கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணுமா, இல்ல பிரைவேட் லிமிடெடா ஸ்டார்ட் பண்ணுமா, இல்ல எல்எல்பியா ஸ்டார்ட் பண்ணணுமா? ஏதாவது சொல்லுங்க. உங்களோட ஐடியா இந்த 5ல நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணுங்க, இல்ல வாய்ஸ் அவுட் பண்ணாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க இனிஷியலா உங்களோட ஸ்டார்டிங் நீங்க இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது இந்த 5ல எந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணுவீங்க? ஜிஎஸ்டி மீன்ஸ் நீங்க எந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க? சோல் ப்ரொப்ரேட்டரா ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, இல்ல பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, பிரைவேட் லிமிடெட்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, எல்எல்பில ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ஒரு 14-15 பேர் இருக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பீடா நான் உங்கள்ட்ட ஆன்சர் வரும்னு நான் பாக்குறேன். எதை சூஸ் பண்ணுவீங்க? எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்? இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த 5ல எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு? சோல் ப்ரொப்ரேட்டர்னு ஒரு சொல்லியிருக்கீங்க. ப்ரொப்ரேட்டர் இன்னும் ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஆன்சர் பண்றதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இந்த 5க்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கோ, நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு ப்ரொப்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ஸோ ஒரு 1% கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கே எவ்வளோ உங்களுக்கு ஆகும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ சோல் ப்ரிப்பரேட்டர்னு ஒரு 2-3 பேர் நீங்க டைப் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற மாதிரி நீங்க டைப் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? என்னோட சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, இனிஷியலா உங்களோட பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றது வந்து சோல் ப்ரிப்பரேட்டர், அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, இந்த சோல் ப்ரிப்பரேட்டராகவே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். உங்களோட கரியரை நீங்க ஒரு பிசினஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சோல் ப்ரிப்பரேட்டர் உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்க வந்து மாசம் ஆடிட்டருக்கு டாக்ஸ் இந்த பே பண்ண அவசியமே கிடையாது. ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது ஆடிட்டிங் ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணும்போது நீங்க பெருசா அமௌண்ட் கொடுக்கணும், பெரிய இதுவும் இருக்காது. ஓகேங்களா? ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல சோல் ப்ரிப்பரேட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு மெயினா என்னென்ன இது தேவைன்னா, ஜிஎஸ்டி தேவை, எம்எஸ்எம்இ சொல்லுவாங்க, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை, ஒரு கரண்ட் அக்கௌண்ட், ஒரு ஐஇசி. ஓகேங்களா? இந்த 4 இருந்தாலே இந்த சோல் ப்ரிப்பரேட்டர் வந்து நம்ம ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சோல் ப்ரிப்பரேட்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு பர்சன் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க மட்டும் இந்த சோல் ப்ரிப்பரேட்டர்ல உங்களோட பேன் கார்டு பேஸ் பண்ணி இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஐடியால நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனிஷியலா ஒரு 1 மந்த் 2 மந்த் நல்லா போகும். ஸோ 1 மந்த் 2 மந்த் நல்லா போகும். எப்போ வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணி
அவங்க ஏர்னிங் ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். நான் இவ்வளோ ஒர்க் பண்றேன், நீ இவ்வளோ ஒர்க் பண்ற, நீ எஃபர்ட் போட மாட்ற அப்படின்ற மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது. நான் ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு சொல்லல. ஒரு பார்ட்னரா சூஸ் பண்ணும் போது வந்து கிளியரா சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்க இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க, அங்கேயே வந்து அவங்களோட பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீ நாடு வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சூஸ் பண்றாங்க. இல்லை அவங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிள்ல யாரையாவது சூஸ் பண்ணி அந்த மாதிரி கூட பண்றாங்க. ஸோ இதுக்கும் வந்து பெருசா உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக ஆகாது. இந்த பார்ட்னர்ஷிப் இதுக்கும் இது என்னன்னா, இந்த பார்ட்னர்ஷிப் டீடு மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்க போடுற மாதிரி இருக்கும். சோல் ப்ரிப்பரேட்டருக்கும் இதுக்கும் வந்து நீங்க வந்து என்னன்னா பார்ட்னர்ஷிப் டீடு மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்க போடுற மாதிரி இருக்கும். இந்த சோல் ப்ரிப்பரேட்டரும் இந்த பார்ட்னர்ஷிப்புக்கான எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்மளே எடுத்துடலாம். ஓகேங்களா? பட் இந்த 1% கம்பெனி, இந்த பிரைவேட் லிமிடெட், இந்த எல்எல்பி வந்து நம்மளால ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆடிட்டர் மட்டும் தான் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ரொப்ரேட்டர் கம்பெனியும் பார்ட்னர்ஷிப் கம்பெனியும் நம்ம வந்து அந்த கம்பெனி நேமை கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் அவசியமே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு சோல் ப்ரிப்பரேட்டர் தான். என்னோட கம்பெனி வந்து என்ஜி ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ஜி ட்ரேடர்ஸை வந்து நான் வந்து அஃபிஷியலாக வந்து ட்ரேட்மார்க் எதுவுமே நான் ரிஜிஸ்டர் பண்ணலை. நான் ஒரு சோல் ப்ரிப்பரேட்டர். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. பட் என்னோட கம்பெனி நேமை வந்து யார் வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க கூட இப்போ என்ஜி ட்ரேடர்ஸ்னு ஒரு கம்பெனி கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இந்த 1% கம்பெனி, பிரைவேட் லிமிடெட், எல்எல்பி வந்து ஒன்ஸ் வந்து அவங்க வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஓபிசின்னு போடுவாங்க, இல்லை எல்எல்பின்னு போடுவாங்க, இல்லை நிறைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பார்த்துருப்பீங்க. இந்த 3 கம்பெனியுமே என்னன்னா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கம்பெனி நேமை வந்து முதல்ல அந்த கம்பெனி நேம் வந்து அவைலபிலிட்டி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு அந்த கம்பெனி நேமுக்கு ஒரு ட்ரேட்மார்க் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? வாங்கினதுக்கு அப்புறம் யாராலையும் அந்த கம்பெனி நேமை யூஸ் பண்ண முடியாது. அவங்க எப்போ அந்த கம்பெனி நேமை கேன்சல் பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து 1% கம்பெனினா என்னன்னா, ஒரே ஒரு பர்சன் எப்படி சோல் ப்ரிப்பரேட்டர்ல தனியா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பர்சனா இருந்து இந்த 1% கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆடிட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 15,000 ஆகும். ஓகேங்களா? 15,000 ஆகும். இது இல்லாம இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்க ஆடிட்டருக்கு ஒரு 50,000 இல்ல 1 lakhs வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஆடிட் ஃபீஸ். பட் இதுல வந்து உங்களுக்கு பெருசா எந்த ஃபீஸுமே பெருசா இருக்காது ப்ரொப்ரேட்டர்ல. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே பல கோடிக்கு நம்ம டேர்ன் ஓவர் பண்ண போறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து லைபிலிட்டிஸ் வந்து அதிகமா வாங்க முடியாது 1% கம்பெனில. ஓகேவா? இது ஒரே ஒரு பர்சன் இருந்தா மட்டுமே இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த பிரைவேட் லிமிடெடாவும் இருக்கு, இங்க எல்எல்பி இருக்கு. இந்த 2 கம்பெனியுமே நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா 2% இருந்தா மட்டும்தான் உங்களால இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த எல்எல்பில வந்து நீங்க எப்படின்னா பர்சன்டேஜா உங்களோட பார்ட்னரோட ஷேர் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஆனா இந்த பிரைவேட் லிமிடெட ஷேரா உங்களோட ப்ராஃபிட் வந்து நீங்க ஷேர் பண்ணிப்பீங்க. அதுக்கு தான் இது ரெண்டு இல்லை டிஃபரன்ஸ். அதே மாதிரி இதுல வந்து நிறைய லைபிலிட்டிஸும் அதிகமா உங்களால இது பண்ண முடியாது, பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து நீங்க கம்பெனி நேமை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் இந்த கம்பெனி நேமை யூஸ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு தோணும், சார் அப்போ வந்து நான் 1% கம்பெனியோ பிரைவேட் லிமிடெடோ இல்ல எல்எல்பி ஓபன் பண்ணிட்டா அப்போ பையர் பார்க்கும்போது வந்து ஒரு ட்ரஸ்டபிள் கம்பெனியா இருக்குமா? அப்போ ப்ரொப்ரேட்டரும் பார்ட்னர்ஷிப் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எனக்கு வந்து ட்ரஸ்டபிளா இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அப்படிலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தாதான் பெரிய கம்பெனியா இருக்கும். ஏன்னா நம்மளோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா பெரிய கம்பெனி, அப்போ ஒரு சோல் ப்ரிப்பரேட்டர்னா சின்ன கம்பெனி அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாரின்ல வந்து இந்த எல்எல்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? துபாயை பொறுத்த வரைக்கும் எல்எல்சி, எஃப்இசட்இ அப்படின்ற மாதிரி கம்பெனி இருக்கும். ஸோ அந்த கம்பெனிலாம் ஒரு சில ட்ரஸ்டபிளா இருப்பாங்கன்னா அந்த கம்பெனியை ஏமாத்த தான் செய்வாங்க. ஓகேங்களா? இந்த பிரைவேட் லிமிடெடா இருக்கிறனாலோ இந்த எல்எல்பியா இருக்கிறனாலோ ஓபிசியா இருக்கிறனாலோ அவங்க ஏமாத்த மாட்டாங்களான்னா அவங்களும் ஏமாத்த தான் செய்வாங்க. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுமே காஸ்ட் வைஸ்ல வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 2,000 3,000 இருந்தாலே போதும். நீங்க வந்து ஜிஎஸ்டி எல்லாமே எடுத்துடலாம். பட் இந்த கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 20,000 வேணும். இது இல்லாம அடிஷனல் நீங்க சர்டிபிகேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுல எது டவுட் இருக்கா உங்களுக்கு? எது டவுட் இருக்கா சார் இதுல? இருந்தா கேளுங்க. ஓகே. ஸோ அதனால என்னோட
நாலேஜ் படி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சோல் ப்ரிப்பரேட்டரா நீங்க உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நல்ல பிசினஸ் நல்ல லெவல்ல growth ஆனதுக்கு அப்புறம் சைமல்டேனியஸா நீங்க உங்க கம்பெனியை பிரைவேட் லிமிடெடா மாத்தணும்னு நினைச்சா மாத்துங்க. இல்லையே நீங்க இந்த ப்ரொப்ரேட்டராகவே நீங்க லாங் டேர்ம் பண்ணாலும் எந்த இஷ்யூமே கிடையாது. அதே மாதிரி ப்ராப்பரா ஃபைலிங் பண்ணிருங்க. ஜிஎஸ்டியும் கிளியரா ஃபைலிங் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல எந்த கொரியுமே ரேஸ் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது ப்ராப்பரான பார்ட்னரா சூஸ் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நிறைய கம்பெனி, ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒரு பாண்டிங்ல கூட அவங்க வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு சர்டன் பீரியட்ல வந்து அவங்களுக்குள்ள இஷ்யூ ஆயிடுது. ஸோ அதனால நீங்க பார்ட்னரா சூஸ் பண்ணா கூட கிளியரா அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஷிப் டீடு ஒன்று இருக்கு. அந்த டீட்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க, நான் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது எவ்வளவு நம்ம வந்து பர்சன்டேஜ் நம்ம ஷேர் பண்ணிப்போம், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் ஜிஎஸ்டி இருக்கு. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் ஜிஎஸ்டி இருக்கு. நீங்க எக்ஸ்போர்ட்னு ஸ்டார்ட் பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வேணும். ஓகேங்களா? பட் ஆனா லோக்கல் பிசினஸ்ல வந்து நீங்க 40 lakhs, நீங்க ஒரு 40 lakhs வந்து நீங்க டேர்ன் ஓவர் பண்ணாதான் லோக்கல் பிசினஸ் ஜிஎஸ்டி வந்து நீட் இருக்கு. சர்வீஸ் ரிலேட்டடா இருந்தீங்கன்னா 20 lakhsல நீங்க டேர்ன் ஓவர் பண்ணாதான் உங்களுக்கு ஜிஎஸ்டியே தேவை இருக்கு. பட் எக்ஸ்போர்ட்னு வந்தாலே கம்பல்சரி உங்களுக்கு ஜிஎஸ்டி வேணும். ஓகேங்களா? அந்த ஜிஎஸ்டி எப்படி எடுக்கிறது, ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்னன்னா, ஜிஎஸ்டிலேயே காம்போசிஷன் ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கிட்ட கஸ்டமர் கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரா இருக்கும், மேனுஃபேக்சர் காம்போசிஷன் பர்சனா இருந்து, இதுல ஜிஎஸ்டியில டைப்ஸ். ஓகேங்களா? நான் சொல்றது இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து காம்போசிஷன் கேட்டகரியே கிடையாது. காம்போசிஷன் நீங்க ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு எந்த இன்சென்டிவ்மே கொடுக்க மாட்டாங்க. காம்போசிஷன் வந்து என்ன மெயினா என்னன்னா, நீங்க வந்து கஸ்டமர் கிட்டே இருந்து ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. உங்களோட டேர்ன் ஓவர்ல இருந்து நீங்க ஒரு மேனுஃபேக்சர் ட்ரேடரா இருந்தா 1% வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். காம்போசிஷன் கேட்டகரியில ஜிஎஸ்டில இருந்தீங்கன்னா, இல்ல நீங்க ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 1 crore மேல இருக்கும் போது நீங்க 5% வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்க வாங்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு சில ஹோட்டல் போனீங்கன்னா ஜிஎஸ்டி போடுவாங்க. அவங்க வந்து காம்போசிஷன் கேட்டகரியில இருக்க மாட்டாங்க, அவங்க ரெகுலர்ன்ற கேட்டகரியில இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, அன்ரிஜிஸ்டர்ட் பிசினஸ். அன்ரிஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டி ஒன்று இருக்கு. பட் ஆனா எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஜிஎஸ்டி பர்சனா இருந்தா மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. காம்போசிஷனா இருந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் கவர்மெண்ட்ல இருந்து எந்த இன்சென்டிவ்மே உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இங்க இருப்பாங்க, லோக்கல்ல பிசினஸ் பண்றவங்க, ஜிஎஸ்டி இல்லாம ஒரு சில பேர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, செஸ்ன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கிறவங்க இப்போ சப்போஸ் ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த டியூட்டியுமே கிடையாது. அதே மாதிரி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த செஸ்ன்றது ஒருத்தவங்க ஒரு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அந்த ஃபார்மரோட பிளேஸ்ல வந்து அவங்களோட வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த கமர்ஷியல் அவுட்ரு பிளேஸ் இருக்குல்ல, அங்கதான் அவங்களோட யூனிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு பிசினஸ் ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் அவங்க யூனிட் போடுறாங்கன்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த அப்ரூவலே கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு தனி கேட்டகரி. செஸ்ன்றது ஒரு தனி கேட்டகரி. இவங்க இம்போர்ட் பண்ணாலும் எந்த டியூட்டியும் கிடையாது, எக்ஸ்போர்ட் பண்ணாலும் கவர்மெண்ட் ப்ராப்பர் இன்சென்டிவ் வந்துடும். செஸ்னாலே கொஞ்சம் அதிகமாகவே இவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இன்னும் அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த செஸ்ன்றது ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்லி கொடுக்குறேன், எப்படி எப்படி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி. சார் ஜிஎஸ்டி சொல்றீங்களே, இந்த ஜிஎஸ்டி வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நமக்கு பெருசா ஐடியா இருக்காது. இந்த ஜிஎஸ்டி ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணி கொடுத்தாலே நீங்க ஒரு 2 to 3,000 நீங்களே ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு ஜிஎஸ்டி நீங்க அப்ளை பண்றதா இருந்தா, இப்போ சோல் ப்ரிப்பரேட்டருக்கு நீங்க ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்றதா இருந்தா உங்களுக்கு என்னென்ன வேணும்னா நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சோல் ப்ரிப்பரேட் நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்றதா இருந்தா உங்களுக்கு ஜிஎஸ்டி நீங்க அப்ளை பண்றதுக்கு என்னென்ன நீட் வேணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஓன் பேன் கார்டு வேணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சோல் ப்ரிப்பரேட்டருக்கு நீங்க ஜிஎஸ்டி எடுக்கிறதா இருந்தால் நம்மளே எடுத்துக்கலாம். சோல் ப்ரிப்பரேட்டருக்கு ஜிஎஸ்டி நம்மளே எடுத்துக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஜிஎஸ்டி நம்மளே எடுத்துக்கலாம்.
பட் இந்த எல்எல்பி 1% கம்பெனி இந்த பிரைவேட் லிமிடெல்லாம் இருந்தா நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ அது வந்து ட்ரேட்மார்க் வேணும் கம்பெனிக்கு. ஸோ அது வந்து ஆடிட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. புரியல? டிஷர்ட் இதே போட்டுவா. சரி, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்னன்னா நீங்க ஒரு சோல் ப்ரிப்பரேட்டர் நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி எடுக்கும் போது உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா ஓன் பேன் கார்டு. ஏன்னா சோல் ப்ரிப்பரேட்டர்னாலே உங்க பேர்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? பேன் கார்டு மஸ்ட். உங்களோட ஆதார் கார்டு தேவை. ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து தேவை. ஓகேங்களா? ரெண்டல் அக்ரிமெண்ட் ஃபார்மேட் வந்து நம்ம செஷன்ல அட்டன் பண்ணவங்களுக்கு நான் வந்து ரியாஸ் சார் மூலமா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றேன் குரூப்ல. ரெண்டல் அக்ரிமெண்ட் தேவை. அந்த ரெண்டல் அதான் கமர்ஷியல் பிளேஸுக்கு நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போடணும். ஓகேங்களா? நீங்க இதை ஹவுஸ் மேல வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா இப்பெல்லாம் வந்து என்கொயரி பண்ணி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் பிளேஸ் வேணும். அந்த கமர்ஷியல் பிளேஸ்ல ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து 11 மந்த்துக்கு மட்டும் போடுங்க. ஓகேங்களா? 12 மந்த்துக்கு போட்டீங்கன்னா நீங்க கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து 11 மந்த்துக்கு போட்டீங்கன்னா எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ரெண்டல் அக்ரிமெண்ட் கமர்ஷியல் பிளேஸ்ல வேணும். அந்த கமர்ஷியல் பிளேஸோட லாஸ்ட் மந்த் இவி பில் வேணும். உங்களோட போட்டோ காப்பி வேணும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் சீல் சொல்லுவாங்க. உங்க கம்பெனி நேம் போட்டு கீழே ப்ரொப்ரேட்டர் அப்படின்னு ஒரு சீல் இருக்கும். அந்த சீல் வேணும். அதே மாதிரி அட்ரஸ் சீல்னு சொல்லுவாங்க. உங்களோட கம்பெனியோட அட்ரஸ் இருக்கும் அதுல. ஓகேங்களா? இது இல்லாம உங்களோட இமெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர். எப்பவுமே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போது முடிஞ்சளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு இமெயில் ஐடி, ஃப்ரெஷ்ஷா ஒரு நம்பர் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சிருக்கேன். ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட் போடும் போது 100 ருபீஸ் பாண்டில் தான் நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட்டே போடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்லாம் வந்து 30 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து மினிமம் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே 100 ருபீஸ்ல போட்டா மட்டும் தான் ரெண்டல் அக்ரிமெண்ட் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 100 ருபீஸ் ரெண்டல் இதுல வந்து நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுக்க வேண்டியதான். யாருக்கிட்ட வாங்குறீங்க, டெனன்ட் யாரு, ஓகேங்களா, லெசர் யாரு, இது எல்லாமே இங்க வந்துடும். இது வந்து நம்மளோட டீடைல்ஸ். இது வந்து அந்த லேண்ட் ஓனர், அதான் லெசர். டெனன்ட்னா நம்ம, லெசர்னா அவங்க. ஓகேங்களா? லேண்ட் ஓனர். ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் நீங்க போடணும். அந்த மாசம் எவ்வளவு நீங்க பே பண்றீங்க. ஓகேங்களா? லீஸ் அமௌண்ட் 20,000. மந்த்லி நீங்க எவ்வளவு போடுறீங்களோ நான் ஒரு 2,000 ரெண்ட் கொடுக்குற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்க கண்டிப்பா போட்டு தான் ஜிஎஸ்டி உங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுல வந்து 2 விட்னஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ 2 பேரும் இந்த இடத்துல விட்னஸ் அண்ட் சைன் நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் இந்த ஃபார்மேட் வந்து என்கிட்ட ஃபார்மேட் இருக்கு. நான் அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து சரி, இப்போ நான் பார்ட்னரா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன தேவைன்னா அதே மாதிரி ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான், பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கம்பெனி இப்போ என்ன பண்ணணும், நீங்க பார்ட்னர்ஷிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா கம்பெனிக்குன்னு ஒரு பேன் கார்டு எடுக்கணும். ஓகேங்களா? ப்ரொப்ரேட்டருக்கு நம்ம தனியா ஒரு பேன் கார்டு, நம்மளோட பேன் கார்டை வச்சு யூஸ் பண்ணோம். இப்போ நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கம்பெனிக்குன்னு ஒரு பேன் கார்டு வேணும். ஆதார் கார்டு, 2 பேரோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட், பார்ட்னர்ஷிப் டீடு வேணும். லாஸ்ட் மந்தோட இபி பில்லு, 2 பேரோட போட்டோ, அதே மாதிரி ஃபார்சில், அட்ரஸில், செப்பரேட் இமெயில் ஐடி, செப்பரேட் ஃபோன் நம்பர். ஓகேங்களா? ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அது வந்து 1000 ரூபாய் பாண்டில் நீங்க போடணும். இதுதான் பார்ட்னர்ஷிப் டீடு. இவங்க 2 பேர் பார்ட்னர். ஸோ அதனால இவங்க பேரை போட்டு அப்படியே நீங்க ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டு இந்த பார்ட்னர்ஷிப் டீடே நான் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்றேன். இதே மாதிரி 2 விட்னஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்க வேண்டியதான். புரியுதா? ஸோ இதுவும் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றேன்.
நெக்ஸ்ட் சார் ஜிஎஸ்டி வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்றதுன்ட்டு. இந்த வெப்சைட்டை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி gov.in ஓகேங்களா. gst.gov.in ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்குள்ள போயிட்டு ரிஜிஸ்டர்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுங்க. என்னென்ன ஃபில் பண்ண நான் சொல்றேன். ஒரு 2-3 கிளாஸ் அப்படிதான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரியே போகும். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கு இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா சப்போஸ் வந்து இப்போ நீங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி கொடுத்தாலே ஒரு பர்சனுக்கு 2000லேருந்து 3000 வரைக்கும் நீங்களே சார்ஜஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு ஹிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு சோல் ப்ரிப்பரேட்டராக நான் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டாக்ஸ் பேயர், நம்ம வந்து டாக்ஸ் பே தான் பண்ண போகிறோம். அதனால இந்த இடத்துல டாக்ஸ் பேயர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து என்ன ஸ்டேட், ஸோ தமிழ்நாடு, நான் வந்து தமிழ்நாடு கொடுத்துட்றேன். டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னைனா சென்னை. ஓகேவா. சென்னைன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட பேரு. ஓகேங்களா. இந்த இடத்துல உங்க பேன் கார்டுல உங்க பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட நேமை இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ கம்பெனிக்குன்னு எடுக்கும் போது நீங்க கம்பெனியோட நேம் இந்த இடத்துல இது வந்து பார்ட்னர்ஷிப்பா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கம்பெனி பேர்ல பேன் கார்டு எடுப்பீங்க. ஸோ கம்பெனி பேர்ல பேன் கார்டு எடுக்கிறதுனால இந்த இடத்துல கம்பெனி பேர் நீங்க டைப் பண்ணுவீங்க. நம்ம சோல் ப்ரிப்பரேட்டரா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ என்னோட பேன் கார்டு தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ என்னன்னா உங்களோட நேமு இந்த இடத்துல பேன் கார்டோட நம்பர், பேன் கார்டில் ஒரு நம்பர் இல்ல, அந்த 2 நம்பர் நீங்க போடும் போதே இங்கே தெரிஞ்சிடும். சப்போஸ் நீங்க தப்பா டைப் பண்ணீங்கன்னா இங்கே மிஸ் மேட்ச் ஆகும். ஓகேங்களா. கரெக்டா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல அப்படியே அது ஃபில் ஆகிட்டே இருக்கும். உங்களோட பேன் கார்டு நம்பரும் இந்த பேரும் கரெக்டா இருந்துச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டா ஆயிரும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி, இந்த இடத்துல உங்க இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா வந்து இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணி ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா, ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஆர்என் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அது எப்படி இருக்குன்னு கூட நான் என்கிட்ட இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கும்னா காட்டுறாது. பன்னெண்டு நம்பர்ஸ் வரும், 3 லெட்டர்ஸ் வரும். 12 நம்பர் வந்து ஃபைனலா வந்து டிஆர்என்ற மாதிரி வரும். ஓகேங்களா. ஒன்ஸ் இதை நீங்க ஃபில் பண்ணி உங்களுக்கு டிஆர்என் நம்பர் வந்து உங்களுக்கு மெயிலே வரும். அந்த டிஆர்என் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல உங்க அந்த டிஆர்என் நம்பர் கொடுத்து இந்த இடத்துல நீங்க கேப்சா கொடுத்து ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளை பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் ஆயிருவீங்க. ஓகேங்களா. என்கிட்ட ஒரு டிஆர்என் நம்பர் இருக்கு, இதுக்காண்டி தான் வச்சிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணாம ஜிஎஸ்டியை வேற ஒரு பர்சனோடது நான் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்றேன். ஸோ உள்ள என்னென்ன ஃபில் பண்ண கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த ஓடிபி மட்டும் வாங்கிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து நான் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நான் வந்து 14th வந்து அது எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எடிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்க கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளோ இது இருக்கு இன்ஃபர்மேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி வெரிஃபிகேஷன் கொடுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் சில டைம் வந்து ஜிஎஸ்டி சீக்கிரம் வந்தது. ஒர்க்கிங் டேஸ் ஒரு 10 டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கொரி வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ எப்படி ஃபில் பண்ணணும்னா இதுல வந்து நம்மளோட நேம் போட்டுக்கோங்க. இதுல நம்மளோட பேன் கார்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்தது தான். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணும் போது நம்ம கொடுத்துருந்தோம்ல அந்த இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல உங்களோட கம்பெனி நேம் நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்க வந்து சோல் ப்ரொப்ரேட்டரா இல்ல நீங்க பார்ட்னர்ஷிப் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்ல பிரைவேட் லிமிடெடா அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம பண்றது வந்து சோல் ப்ரொப்ரேட்டர் தான். ஸோ அதனால ப்ரொப்ரேட்டர்ஷிப் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு ட்ரேட் நேம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ரெஜிஸ்டர் எதுவும் பண்ணல. ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? இந்த இதுல எந்த ஆப்ஷன் நீங்க பண்ண வேணாம். டைரக்டா இங்க வந்துருங்க. இங்க வந்துட்டு நீங்க இ காமர்ஸ்க்காக இந்த ஜிஎஸ்டி எடுக்கிறீங்களா, என்ன பர்பஸ் இந்த மாதிரி கேட்கும், செஸ்ஸுக்காக எடுக்கிறீங்களா, இதுல வந்து நீங்க என்ன வாலண்டரி பேசிக்ன்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்துட்டு இந்த பிசினஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்கல்ல அந்த டேட்டை கூட இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டு கூட இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன நீங்க பிசினஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க மாதிரி கேட்குது. ஸோ இந்த டேட் நீங்க கொடுத்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் நீங்க வச்சிருக்கீங்களான்னு கேட்கும். நீங்க அந்த இதுல எந்த இன்ஃபர்மேஷனுமே நீங்க கொடுக்காதீங்க. ஓகேவா? இதை ஃபில் பண்ணிட்டு அப்படி சேவ் அண்ட் கண்டினியூ நீங்க கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும். அப்படியே ஒவ்வொரு பார்ட்டா நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா செகண்ட் இதுல வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொப்ரேட்டர். ஓகேங்களா? சோல் ப்ரொப்ரேட்டர்னால நம்மளோட இன்ஃபர்மேஷன் இதுல கொடுக்கணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்மளோட ஃபாதர் நேம். ஓகேங்களா? ஃபாதர் நேமை கொடுங்க. இந்த இடத்துல நம்மளோட டேட் ஆஃப் பர்த் நீங்க ஃபில் பண்ணுங்க. நீங்க மேலா ஃபீமேலா இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னன்னா நீங்க சப்போஸ் ஒரு ஃபாரினர் உங்களோட ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க ஃபாரினர் நீங்க பாஸ்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்க அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் நீங்க எதுவுமே சூஸ் பண்ண வேண்டியது இல்லை. இதுல வந்து நீங்க என்னன்னா டெஸ்டினேஷன் வந்து நீங்க ஒரு ப்ரொப்ரேட்டர்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஐடென்டி டெஸ்டினேஷன் என்னன்றது இல்ல ஒரு ப்ரொப்ரேட்டர்னு போட்டுக்கோங்க. இல்ல பார்ட்னர்னா பார்ட்னர்ன்ற மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து உங்களோட அட்ரஸ் இதுல வந்து கம்பெனி அட்ரஸ் நீங்க பயன் பண்ணக்கூடாது. உங்களோட அட்ரஸை இது எக்ஸாக்டா இதுல நீங்க இது பண்ணிக்கோங்க. இந்த சர்ச்ன்ற ஆப்ஷன்ல உங்களோட நீங்க அட்ரஸ் இது பண்ணீங்கனாலே இந்த லேண்ட்மார்க் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அப்படி இல்லைங்களா இந்த இடத்துல உங்களோட பின்கோடை நீங்க டைரக்டா போட்டு இதுல ஃபில் பண்ணீங்கன்னா இந்த மேப் மட்டும் கொஞ்சம் கரெக்டா உங்களோட லொகேஷனை மட்டும் பாயிண்ட் பண்ணிருங்க. பாயிண்ட் பண்ணிட்டு நீங்க அப்படியே போயிட்டு உங்களோட போட்டோ மட்டும் இதுல வந்து நீங்க அட்டாச் பண்ணிருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களோட போட்டோ மட்டும் இந்த இடத்துல நீங்க அட்டாச் பண்ணிருங்க. சூஸ் ஃபைல் போட்டு இந்த இடத்துல நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்க வந்து உங்களுக்கு வேற யாரும் ஆத்தரைஸ் பர்சன் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இல்ல நீங்களே ஒரு ஆத்தரைஸ் பர்சன் தான், எனக்குன்னு எந்த ஆத்தரைஸ் பர்சன் யாரும் கிடையாது அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் ஆத்தரைஸ் பர்சன் மாதிரி கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஃபில் பண்ணாதனால எரர் அடிக்குது. ஸோ எனக்கு ஆத்தரைஸ் பர்சன் யாருமே கிடையாது. ஸோ அதனால அந்த இடத்துல நீங்க போயிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தான் எல்லா ஆத்தரைஸ் பர்சன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்க ஃபில் பண்ணது இந்த இடத்துல எடுத்துக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு அடிஷனலா யாராவது ஒரு ஆத்தரைஸ் பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்களோட இந்த பிரைமரி நீங்க கிளிக் பண்ணாம அந்த ஆத்தரைஸ் பர்சனோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அடிஷனலா ரெப்ரசன்டேட்டிவ் யாரு வேணும்னா இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இல்ல நான் தான் எல்லாமேனா எல்லாமே நீங்க இது பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடிஷனல் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட பிசினஸோட லொகேஷன். இப்போ நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்களா, கமர்ஷியல் அக்ரிமெண்ட். இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா, அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் எந்த பிளேஸ்ல போட்டிருக்கீங்களோ அந்த பிளேஸை இந்த இடத்துல கரெக்டா போட்டுக்கோங்க.
ஓகேவா? ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட்ல என்ன லொகேஷன் இருக்கோ அந்த லொகேஷன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பரா இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல எல்லா ஆப்ஷனுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டிவிஷன் என்ன, உங்களோட ரேஞ்ச், அந்த ஜோன் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிட்டு இது எங்களோட மெயில் ஐடி, இந்த இடத்துல ஃபோன் நம்பர் நீங்க கொடுத்துட்டு லாஸ்ட்ல கீழே வாங்க. இந்த இடத்துல என்னன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ணணும். உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் இபியும் இந்த இடத்துல நீங்க வந்து ஃபைல் வந்து 1 MB இருக்கணும். உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்டையும் இபியை நீங்க சப்மிட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களோட ஓன் இடமா இருந்தா நீங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருப்பீங்கல்ல, அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கூட இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ணிட்டு இபி பில்லை வந்து அப்லோட் பண்ணிருங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுத்தவரோட நேமும் இபி பில்லோட நேமும் வந்து கரெக்டா இருக்கணும். அதுல ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடைக்காது. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிட்டு உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்டையும் இபி இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்னென்ன பண்ண போறீங்க, நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன், ஸோ இம்போர்ட்டும் பண்ண போறேன், நான் ரீட்டைல் பிஸ்னஸும் பண்ண போறேன், நீங்க என்னென்ன பண்ண போறீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேவ் யூ அடிஷனல் பிளேஸ் ஃபார் பிஸ்னஸ். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேர் ஹவுஸ் வச்சிருப்பாங்க. பிஸ்னஸ் ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நான் எங்களோட பிஸ்னஸே வந்து ஆக்சுவலி எங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் திருப்பத்தூர். பட் நாங்கள் சென்னையில் வந்து 2 வேர் ஹவுஸ் வச்சிருக்கோம். எனக்கு வந்து அடிஷனல் வேர் ஹவுஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்க இருக்க பாருங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதுல போயிட்டு நான் என்னோட 2 பிளேஸையும் இந்த இடத்துல ஆட் பண்ணிப்பேன். அதில் கொடுத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே, அட்ரஸ் எல்லாமே இந்த இடத்துல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நான் இந்த இடத்துல கொடுத்து நான் அப்படியே ஃபில் பண்ணிடுவேன். ஓகேங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இதுல மினிமம் ஒரு 5 ப்ராடக்டோட HSN கோட் இந்த இடத்துல நீங்க போட்டுக்கோங்க. நீங்க இப்ப ரைஸ் பண்ண போறீங்கன்னா ரைஸோட HSN கோட் 100630 அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஒரு 5 ப்ராடக்டோட HSN கோடு கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ நீங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதுல எதுவுமே நீங்க இதுல ஃபில் பண்ண வேணாம். அப்படியே நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். ப்ரொப்ரேட்டர் நேமு, கம்பெனி நேமு, டெஸ்டினேஷன் என்ன, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது எல்லாமே வரும். நீங்க அப்படியே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15 டேஸ்க்குள்ள உங்களோட ஜிஎஸ்டி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து கரெக்டா 100% ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு 15 டேஸ் ஒர்க்கிங் டேஸ், சரிங்களா? 15 ஒர்க்கிங் டேஸ் கவர்மெண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்துடும். சப்போஸ் உங்க பிளேஸை கூட அவங்க வெரிஃபை பண்றதுக்கு வருவாங்க. வந்து கூட இந்த மாதிரி கமர்ஷியல் பிளேஸா இருக்கா அது எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணி 15 நாளைக்குள்ள உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு கொரி எல்லாமே நீங்க கொடுத்துருக்கீங்களா ஒரு மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடியில எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜிஎஸ்டியில் உங்களுக்கு எது டவுட் இருக்கா? நான் ஆல்மோஸ்ட் புரிஞ்சிச்சா? டவுட் இருக்குன்றதை விட உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்ன ஏதுன்ட்டு? இல்லை கதை மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது நீங்க ஒரு பர்சனுக்கு நீங்க அப்ளை பண்ணி கொடுத்தாலே மினிமம் 2 to 3,000 நீங்களே ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியா. சொல்லுங்க என்ன டவுட் இருக்கு? எது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு. ஸோ ஒரு ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, MSME. ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நான் நெக்ஸ்ட் அது நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சும்மா கூகுளில் போயிட்டு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். உதயம் registration.gov.in அதுதான் அதோட வெப்சைட்டு. MSME இருந்தது, இப்போ வந்து உதயமா மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணணும்னா இங்க இருக்கும்
ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி எடுத்ததுக்கு அப்புறம் எம்எஸ்எம்இல போயிட்டு நீங்க வந்து நம்ம வந்து இப்பதான் நியூவா ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரு, இதோட அவங்களோட நேம், ஆதார் பர்சனோட நேம் இதை கொடுத்து நீங்க வந்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு சில உங்களோட டீடைல்ஸ் கேட்கும், உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கேட்கும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கேட்கும் போது நீங்க என்னன்னா ஒரு டெம்பரரிக்காக, ஏன்னா நீங்க இப்போ கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றதா இருந்துச்சுன்னா எம்எஸ்எம்இ கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்டோட டீடைல்ஸை நீங்க கொடுத்துட்டு ஃபியூச்சர்ல வந்து நீங்க மாத்திக்கலாம். ஸோ அதனால இஷ்யூ கிடையாது. நீங்க வந்து இந்த இடத்துல சேவிங்ஸ் அக்கௌண்டோட டீடைல்ஸை கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு நீங்க வந்து ரெண்டாவது நீங்க கரண்ட் அக்கௌண்ட் எப்போ ஓபன் பண்றீங்களோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இதுல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி எடுத்துட்டோம், எம்எஸ்எம்இ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து எம்எஸ்எம்இ வந்து ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து எக்ஸ்போர்ட்டரா இருக்கும் போது நீங்க கண்டிப்பா வந்து எம்எஸ்எம்இ எடுக்கிறதா ஆயிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரண்ட் அக்கௌண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நீங்க மெயினா பார்க்கணும்னா அந்த பேங்க் நேஷனல்ஸ் பேங்கா இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த பேங்க்ல சார் ஃபாரெக்ஸ் இருக்கான்னு கேளுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்விஃப்ட் கோட் இருக்கான்னு கேளுங்க. அது இல்லாம இது வந்து மெயின் பிரான்ச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க. ஓகேவா? அது இல்லாம ஏடி கோடு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த 4 இன்ஃபர்மேஷனுமே கேளுங்க. அப்போ ஃபாரெக்ஸ் இருந்தா ஃபாரெக்ஸ் என்ன பிரேசர் கொடுப்பீங்க? இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்க கரண்ட் ரேட் வந்து இன்னைக்கு 88 ரூபா இன்னைக்கு ரேட்டு, இதை விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க, அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ பண்ணுவீங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க, இம்போர்ட் கொஞ்சம் அதிகமாக சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபாரெக்ஸ் ரேட் வந்து நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்ட்டு ஒரு 3-4 பேங்க்ல போயிட்டு நீங்கள் ஃபாரெக்ஸ் ரேட் வாங்குங்க. ஓகேங்களா? நாங்கள் பேசிக்காக வச்சிருக்கிறது வந்து ஐசிஐசியில் வச்சிருக்கோம், அதே மாதிரி டிபிஎஸ்லேயே நாங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு 4 பேங்க்ல போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஏடி கோட் இருக்கு. ஏடி கோட்னா என்னன்னு அந்த பேங்க்ல கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே வெளியே வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏடி கோட்னா என்னன்னு கேட்டாங்கன்னா டீசெண்டாக நீங்கள் வெளியே வந்துருங்க. ஸோ அதே மாதிரி ஸ்விஃப்ட் கேளுங்க, ஃபாரெக்ஸ் கேளுங்க, ஏடி கோடு கேளுங்க. இந்த 3 உங்களுக்கு ஓகே கிளியராக அந்த பேங்க்ல இருக்குது, இது மெயின் பிரான்ச்சா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேங்க்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரேட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பேங்க்ல போய் நீங்கள் வெரிஃபை பண்ணாதான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பேங்க்குக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ 3வது பேங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 4வது வந்து எப்படின்னா ஐஇ கோடுன்னு சொல்லுவாங்க. ஐஇ கோடுனா என்னன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு. ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி எடுக்கணும், எங்க எடுக்கணும், ஸோ அதோட கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிஜிஎஃப்டின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் உங்களோட ஐஇ கோடை நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல போயிட்டு இங்க இருக்கு பாருங்க, இதுதான் அதோட வெப்சைட், dgft.gov.in. இந்த வெப்சைட்ல போயிட்டு இங்க போங்க. போனீங்கன்னா இங்க வந்து ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க எதுக்காண்டி எடுக்கிறோம்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காக நம்ம எடுக்கிறோம். சரி, இதுல உங்களோட ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பின்கோடு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, சிட்டி, இது எல்லாமே கொடுத்து கேப்சா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி செட் பண்ற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணிட்டு இப்போ நீங்க லாகின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ யூசர் நேம் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த உங்களோட மெயில் ஐடி தான் யூசர் நேமா எடுத்துக்கும். பாஸ்வேர்டு வந்து அது நீங்க ரிஜிஸ்டர் கொடுத்தோடனே உங்களோட பாஸ்வேர்டு வந்து உள்ள செட் பண்ண சொல்லும். நீங்க என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே இங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்க கேப்சா கொடுத்துருங்க. நான் இதை அப்படியே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் காமிக்கிறேன்.
ஏன்னா இது எல்லாமே நீங்களே அப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் நிறைய சேவிங்ஸ் ஆகும். ஏன்னா நிறைய ஏஜென்ட் இதை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் போனீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்கன்ற ஒரு இது வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணும் போதே உங்களுக்கு கேட்கும் அப்ளை ஐஇஸ் இந்த மாதிரி அதோட கண்டினியூஷன் போகும். நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணதுனால உள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 1 2 3 4 5 6 இந்த 5 ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஐ கோடு ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஐ கோடு வந்துடும். 4 மணி நேரத்துல உங்களுக்கு ஐ கோடு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல கம்பெனி நேமு, சரி இதில் வந்து நம்ம ப்ரொப்ரேட்டரா பார்ட்னரா கொடுங்க. இந்த இடத்துல கம்பெனி நேமு, பேன் கார்டு, இது நம்மளோட நேமு, நம்மளோட டேட் ஆஃப் பர்த், நம்மளோட இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்னன்னா உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்துச்சுல, ரெண்டல் அக்ரிமெண்ட் இபியும் இந்த இடத்துல நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. நமக்குன்னே எக்ஸ்ட்ரா பிரான்ச் இல்லை, ஸோ அதனால பிரான்ச் டீட்டெயில்ஸ் நான் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், நம்மளோட கம்பெனி டீட்டெயில்ஸ், பேங்க் இன்ஃபர்மேஷன், இந்த 4 இது கொடுத்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் மாதிரி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்டோட ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகும். அந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து கிளிக் கொடுத்து ஒரு 500 நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ஐஇ கோடு வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணாதனால எனக்கு வந்து காமிக்கல. ஏன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஐஇ கோடுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன இது கேட்பாங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னதுதான். பேன் கார்டு, ஆதார் கார்டு தேவை, ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும், பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் டீடு தேவை. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட கேன்சல் செக் இருக்குல்ல, அதில் வந்து இப்படி டிராப் பண்ணி கேன்சல்னு எழுதி அந்த இதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களோட கேன்சல் செக்கை வந்து பேங்க் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி இபி பில் இவ்வளோத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணாலே நீங்களும் ஐஇ கோடு வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸி தான், பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்கள் அங்கே எப்படி ஜிஎஸ்டியில் ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்து எல்லாமே ப்ராசஸ் ஆகி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷனை வந்து ஜஸ்ட் இது பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்து ஒரு 500 நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப், நீங்கள் பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக ஐ கோட் நீங்கள் இது பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீடு தேவை. அப்படி இல்லையா உங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட், உங்களுக்கு இபி பில்லு, கேன்சல் செக்கு, பேனு, ஆதார், இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு வந்து என்ன பேனில் உள்ள நேமோ ஆதார் உள்ள நேமோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன்று பேனை மாற்றுங்க, இல்லை ஆதாரை மாற்றுங்க. அப்படி உங்களுக்கு இல்லை நான் அது மாற்ற டைம் ஆகுது, நான் இப்படி உடனே நான் எடுக்கணும்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பேனோ ஆதாரோ மிஸ் மேட்ச் ஆகிறதுனால டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒன்று எடுத்தீங்கன்னா அது மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய போன மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களே அப்ளை பண்ணுங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் கூட ஒரு சில கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட நீங்களே உங்களோட இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சோல் ப்ரிப்பரேட்டராக இருந்தால், பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம். பிரைவேட் லிமிடெட் 1% கம்பெனி எல்எல்பியாக இருந்தால் ஆடிட் தான் இது எல்லா ப்ராசஸுமே பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். எது டவுட் இருக்கா? ஏன்னா இதுக்கு மேலே கொடுத்தேன்னா அப்படியே ஓவர் ஃபுல்லான மாதிரி ஆயிரும். ஸோ இன்னையோட உங்களோட ஃப்ரீ செஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ ரியா சார் வந்து ஆல்ரெடி இது வந்து மெயின் கிளாஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எப்படி பையரை ஃபைன் பண்ணுறது, கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும், டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும், ஸோ அதோட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். காஸ்டிங் எப்படி பண்ணுறது, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் தான் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 2 நாளுக்கு நம்மளால என்ன சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி ஒரு ஐஇ கோடு எடுத்து நீங்கள் சம்பாதிச்சாலே ஒரு பர்சனுக்கு வந்து மினிமம் எப்படின்னா பேக்கேஜ் மாதிரி நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி எடுத்து கொடுத்துட்றேன், எம்எஸ்எம்இ எடுத்து கொடுத்துட்றேன், ஐஇ கோடு எடுத்து கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு ஒரு 5000 கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 4 பேர்ட்ட வாங்கினா தான் மாதம் 20,000 நீங்கள் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா?
ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு மாதம் 20,000 சம்பாதிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சால். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரியா சார் நீங்கள் எதுவும் பேசுறதா இருந்தால் பேசுங்க. ஓகே சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சார் சொன்ன மாதிரி இன்னையோட நம்மளுடைய ஃப்ரீ ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ நேற்று தியரி, நேற்றும் கொஞ்சம் சிலதெல்லாம் காட்டினாங்க. ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து ஆசிஃப் சார் ப்ராக்டிக்கல் செஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதோட வந்துட்டு நம்ம ஃப்ரீ செஷனில் அட்டென்ட் பண்ண எல்லாத்துக்கும் வந்துட்டு இதோட நம்ம பிளாக் பண்ணிடுவோம். ஸோ இனிமேல் வந்து இது வரைக்கும் கிளாஸ் 1 நேற்று, கிளாஸ் 2 இன்னைக்கு, கிளாஸ் 3 வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ திவாலி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து போன பேட்ச் வரைக்கும் நம்ம 15,000 வச்சுருந்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு இப்போது ஆஃபர் மாதிரி விட்டு 10,000 அப்படின்ற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் 10,000 பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜூமில் அட்டென்ட் பண்ணக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அதில் 2,000 நீங்கள் லெஸ் பண்ணி நீங்கள் வந்து வெறும் 8,000 பே பண்ணால் போதும். அதுவும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் ஒரு 4,000ம், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் 4,000 பே பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் அப்படியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சாட்பாட்டில் வந்துட்டு என்னுடைய காண்டாக்ட் நம்பரு, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தோன்னா அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ பேமெண்ட் பண்ணவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எனக்கு அனுப்புங்க. ஏன்னா அப்படி தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? சில பேர் ஜாபுக்கோ இல்லை அப்ராடுக்கோ ட்ரை பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டடாக ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிச்சிங்க அப்படின்ற ஒரு ப்ரியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லெவலில் நம்ம சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கோடும் ஜென்ரேட் பண்ணணும். அது சாஃப்ட்வேரில் நாங்கள் பண்ணிடுவோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் முடிஞ்சதுக்கு, அதாவது நீங்கள் 1 மந்த் ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து நீங்கள் அட்டன் பண்ண கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸும் நம்ம கொடுத்துருவோம். சப்போஸ் உங்களுக்கு திருப்பி இன்கோ டேர்ம்ஸு, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, பையர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, என்ன வெப்சைட்டு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னாலும் நீங்கள் திருப்பி அந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது எத்தனை நாள் சார் வேலிடிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 இயர்ஸ் வேலிடிட்டி கொடுக்குறோம். ஸோ இது எப்போ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஒரு ஞாபகார்த்தமாகவும் இருக்கும். ஸோ அதே டைமில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து இன்னொரு வாட்டி கிளான்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டைம் ஆகும் சார், ஒரு 2 டேஸ் 3 டேஸில் பேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா கூட, நேற்று ஒரு 4 பேர் நேம் மட்டும் கொடுத்துருந்தாங்க என்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்டட் இருந்தால் கூட எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்துட்டு சாட்பாட்டில் மெசேஜ் போடுறேன். ஸோ குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நேற்று நடந்தது, இன்றைக்கி நடந்த கிளாஸஸ் மட்டும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கடுத்து 3வது கிளாஸ் வந்து நம்ம பெய்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு கிளாஸஸ்க்கான லிங்க் எல்லாமே வரும். அதில் நம்மளுடைய ஆசிஃப் சாரும் குரு சாருமே இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதுலேயும் கேட்டுக்கிடலாம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஏன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே ட்ரெயினரை ரீச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம இது வரைக்கும் 2016 ஃபஸ்ட்டு பேட்ச் கண்டக்ட் பண்ணோம், இதே மந்த் அக்டோபரில். இன்னமும் வந்து குரூப்பில் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா கால்ஸ் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஆசிஃப் சார்லாம் வந்து ட்ராவலிங்கில் அதிகமாக இருப்பாங்க, எடுக்க முடியாது, அதர் கண்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட பே பண்ணி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சைட்லேருந்து ஒரு ஹானர் கொடுக்கறதுக்கு வேண்டி. ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட ட்ரெயினர் இருக்கிற குரூப்பில் உங்களை வந்து மாற்றிடுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இருக்கிற குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமன் குரூப்பு. நம்ம சைபா பற்றின எல்லா அப்டேட்ஸும் அதில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ யாராவது ஜாயின் பண்ண அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்ஷாஅல்லாஹ். ஸோ அட்டென்ட் பண்ண எல்லாத்துக்கும் என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம் ஆசிஃப் சார். அன்மியூட் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். அதுதான் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இபி பில் வந்து ஷாப் ஓனர் நேமில் தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் மேம், ஏன்னா இப்போ யார் வந்து ஓனரோ அவங்க பேரில் தான் இபி பில்லு இருக்கும். ஓகேங்களா? ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்குறவங்க தான் ஓனராக இருப்பாங்க. ஓகேங்களா?
அந்த ஓனர் நேம் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்ல உள்ள நேமோ இபிபியில் உள்ள நேமோ சேமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து கிடைக்கும். சில பேர் என்னன்னா அவங்க தாத்தா பேர்ல வந்து அந்த பில்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல ஒரு பேரு இபிபியில் வேற நேம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகாது. ஸோ அதுவும் நீங்க கிளியரா பார்த்துக்கணும். நான் அட்ரஸ் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்லையும் பார்ப்பாங்க, இபி பில்லையும் செக் பண்ணுவாங்க. அந்த இபி பில் ஃபார்மேட் கூட நான் இருந்துச்சு, அது கூட நம்ம ஆன்லைன்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இபி பில்லோட ஃபார்மேட்டும் நான் வச்சிருக்கேன். ஸ்கிரீன் ஷேர்ல தானே இருக்கு. அவங்களுடைய டவுன்லோட்ஸ் பேஜில் இருக்குது சார். ஒரே நிமிஷம் லோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் மந்த் வந்து பே பண்ண இபி பில்லே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே அந்த லேண்டோட நேம் எல்லாமே இங்கே வந்துடும், அட்ரஸ் எல்லாமே வந்துடும். இந்த அட்ரஸும் ரெண்டல் அக்ரிமெண்ட்ல கொடுத்த லேண்டோட நேமும் அட்ரஸ் எல்லாமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ரூவல் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ மேம். வேறு எது டவுட் இருக்கா? ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வந்து இன்னும் வந்து செஷன் வேற மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சமாக theoretically சொல்லி அதை ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும், எப்படி பையர் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும், என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ இன்கோ டேர்ம்ஸ்னா என்ன, என்ன இன்கோ டேர்ம்ஸ்க்கு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும், பேமெண்ட் டேர்ம்ஸ் எது வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு நிறைய இது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணது முதற்கொண்டு நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சார் சொல்லுங்க சார். சார் இப்போ அந்த ஐசி கோட் அப்ளை பண்ற அந்த அட்ரஸ்லாம் தரோம், அதே மாதிரி வேர் ஹவுஸ் சார் இப்போ வாய்ஸ் கரண்ட்ல பிரேக் ஆகுது. சார் சொல்லுங்க கேக்குதுங்களா? சொல்லுங்க. அதான் சார், இப்போ கரண்ட்ல நம்மள்ட்ட வேர் ஹவுஸ் இல்ல, லேட்டரா நம்மள்ட்ட வேர் ஹவுஸ் உடைய அட்ரஸ்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை அப்டேட் பண்ணிக்க ஆட் முடியுங்களா? ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணா எடிட் பண்ணிக்கலாம் சார். ஆக்சுவலி நான் இன்னும் சொல்ல போனா என்னோட கம்பெனி நேம் வந்து லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி என்ஜி ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து நியூவா வந்து என்னோட கம்பெனி நேமை நான் மாத்திருக்கேன் என்ஜிஆர் இம்பெக்ஸ். என்னோட ஜிஎஸ்டி சேம், என்னோட ஆதார், என்னோட ஐயு கோட் எல்லாமே சேம். நீங்க எப்போ வேணா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட வேர் ஹவுஸ் பிளேஸை நீங்க எப்போ வேணா ஜிஎஸ்டில நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நோ இஷ்யூ. உங்களோட ஐயு கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம், உங்களோட ஜிஎஸ்டி கூட நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். சார் சப்போஸ் வந்து ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, பல பேங்க் டீடைல் ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா செகண்ட் இப்போ ஒரு பேங்க் யூஸ் பண்றீங்க, திடீர்னு அந்த பேங்க் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்ல, கம்ஃபர்டபுளா இல்ல, இன்னொரு பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா அந்த பேங்க்கே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி. ஓகே ஸோ அந்த எடிட் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அதுக்கு ப்ராப்பரான சர்டிஃபிகேட் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க எடிட் ஆயிரும். இப்போ சொல்லுங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்றோம், இல்ல சார், உங்க வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டா லேக் ஆகுது. சரி, இப்ப நீங்க என்ன இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது, சொல்லுங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரு கமாடிட்டி நம்ம சூஸ் பண்றோம், ஓகே, அது எங்க கிடைக்கும், எந்த ரேட்ல கிடைக்குங்கிற மாதிரி நீங்க இன்ஃபர்மேஷன் தருவீங்களா சார்? எல்லாமே இருக்கும் சார். சப்ளையரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், சப்ளையர் என்ன கொஸ்டின் கேட்கணும், இந்த ப்ராடக்டோட ஆரிஜின் பிளேஸ் எங்க, எந்த பிளேஸ்ல சோர்ஸ் பண்ணணும், எப்படி சப்ளையர் கிட்ட பேசணும், அது எல்லாமே நம்ம கைடன்ஸ் கொடுப்போம் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாதுங்களே சார். இப்போ வந்து ரீசெண்டாக அது ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ப்ராடக்ட் மேஜரா கிடைக்குதோ அது கவர்மெண்ட்ல இருந்து இது பண்ணி அது ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ஆரிஜின் இருக்கு. இப்போ ரெட் சில்லி பாத்தீங்கன்னா குண்டூர் தான் அதோட ஆரிஜின். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஆரிஜின் இருக்கு. அந்த ஆரிஜின்ல போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் பெஸ்ட் பிரைஸ் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.
ஸோ ஒருத்தர் கேட்டிருக்கீங்க இந்த மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. எப்படின்னா நம்ம வந்து வீக்லி வந்து 3 கிளாஸா வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். எங்களோட மோட்டோ எப்படின்னா இந்த மாசம் இப்பவே இந்த சொன்ன மாதிரி இந்த கிளாஸ்க்குள்ள முடிக்கின்ற மாதிரிலாம் இருக்காது. நாங்க 3 டேஸ் எடுப்போம். அதை விட எங்களோட எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அது மாதிரி ஆட் ஆன் ஆகிட்டே தான் போகும் சார். 15 கிளாஸ்னா 15 கிளாஸால எங்களால் முடிஞ்சா நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். இல்லை அதுக்குன்னு வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் போயிட்டு நாங்கள் வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டோம். ஒரு நாளைக்கு இவ்வளோ இது முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எங்களோட கான்செப்ட் நாங்கள் ஒரு நாளைக்கு என்ன சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் புரிய வச்சிரும். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு வந்து இந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணும் இவ்வளோ டேஸ்க்குள்ளே முடிக்கணும் எந்த இதுவுமே கிடையாது. ஓகே. நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பேமெண்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்தீங்கன்னா அது யார் பண்ணீங்கன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் பேமெண்ட் பண்ணவங்க வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. வெறும் ஃபியூ சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கோம். ஸோ ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நம்ம கண்டென்ட் போய் சேரணும், எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்னா நம்ம ரொம்ப மினிமம் மெம்பர்ஸ் தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இப்போவே பல்ஜாக வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து தனி பேட்ச் மாதிரி தான் நம்ம போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணவங்க எல்லாமே பிஸ்னஸ் பீப்புள்ஸ்னால உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நம்ம கொண்டு போவோம். ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணிக்கிடலாம். 90431 82896. ஸோ அந்த சேட் பாட்லேயே நான் இப்போ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். 90431 82896. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை ரீச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களை ஸ்பெசிஃபிக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். அந்த குரூப்பில் ஆசிஃப் சார், குரு சார், அந்த ட்ரைனர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய கிளாஸஸ்ஸு, நோட்ஸு அது எல்லாமே வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10,000 பே பண்ண தேவையில்லை. நீங்கள் வெறும் 7,999 அதாவது 8,000 நீங்கள் பே பண்ணால் போதும். ஓகேங்களா? அதுவும் இப்போ திவாலி அந்த மாதிரி நிறைய சில நான் முஸ்லீம்ஸ் அதர் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து முன்னாடியிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 4,000 செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 4,000 நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அட்மின் ரைட்ஸில் தான் உங்களை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த கிளாஸஸ் வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 1 மந்த்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சர்டிஃபிகேட் வாங்குறப்போ அதே டைமில் நீங்கள் இந்த ரெக்கார்டிங்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அட்டென்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச்மா. ஆசிஃப் சார் தேங்க்யூ. எங்களுக்காக வந்து இந்த ஃப்ரீ ஓரியன்டேஷன் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ரியா சார். ஸோ செஷன் எண்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லோரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேட் பாட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக இன்னொரு மெசேஜ் நான் போடுறேன். இமீடியட்டாக எல்லோரும் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.